அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே எழுந்திரிச்சு வாசலெல்லாம் தொடச்சி சாமி மடத்தையும் தொடச்சிட்டு மஞ்சள் தடவி நான் எப்போதும் போல் மாக்கோலம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. விளக்கேற்றி என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லி நான் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்தத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே போல் நீங்களும் உங்களுடைய பிரம்ம முகூர்த்தத்தை வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய மாற்றம் நமக்கு தெரியும். நம்ம வீடே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்தது போல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போட முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் நமக்கு தெரியாது. காலையிலேயே நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம வழிபாடு வைக்கிறப்ப அந்த வழிபாடு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிற அனைவருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபடும் பொழுது எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு விளக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தடவை போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அப்புறம் நீங்களே எப்போதும் எழுந்திரிச்சு வழிபட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே பழகிடும். இந்த சீக்கிரம் எழுந்திருக்கிறது நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு அது பழகிடும். அதனால் நீங்களும் அதை இந்த விளக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் அதில் பயனடைஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் விளக்க குளிர வைக்கிற நேரத்தில் எனக்கு வாராகி அம்மனுடைய முகம் அதில் தெரிஞ்சுது. எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அம்மன் முகம் தெரிகிறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நானும் அதை பார்த்துட்டேன்.